வெல்கம் டு சிம்பிள் விலாக். இன்றைக்கி நாம் கொள்ளு துவையல் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ரொம்பவே இது டேஸ்டியாகவும் புது சுவையிலும் இருக்கும். இது இட்லி, தோசை, சாதத்துக்கும் ரொம்பவே சுவையாக இருக்கும். கண்டிப்பாக வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இந்த மாதிரி வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கொள்ளு துவையலுக்கு என்னென்ன பொருள்கள் போட்டு எந்த மாதிரி செஞ்சுருக்குறேன்னு வீடியோ முழுமையாக பார்த்துட்டு அதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னால் வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானில் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் கொள்ளு தண்ணியில் அலசிட்டு கொஞ்சம் நேரம் உணர வச்சுட்டு இது கடாயில் சேர்த்திக்கலாம். இப்போ 1 டம்ளர் கொள்ளு எடுத்துருக்கிறேன். எந்த அளவுக்கு கொள்ளு எடுத்துருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மட்டும் மற்ற பொருள் இதுக்கு சேர்த்துறதுக்கு கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கிங்க. இப்போ கொள்ளு சேர்த்திட்டு அடுப்பு மீடியமில் வச்சுட்டு வறுத்துக்கு வேணும். ஃபஸ்ட்டு மீடியமில் வச்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் வறுபட்டோன்னே சிம்மில் வச்சுட்டு வறுத்துக்கலாம். இப்போ நல்லா சிம்மில் வச்சுட்டு கொள்ளு பொன்னிறத்துக்கு வறுத்தாச்சு. ரொம்பவே தீ வச்சு வறுத்திங்கன்னா தீஞ்சு போயிடும், அப்புறம் டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ வறுத்த கொள்ளை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் கொள்ளு எடுத்து வச்சாச்சு. இப்போ கடாயில் எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திட்டு இதில் வரமிளகாய் 4 சேர்த்திருக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு மிளகாய் சேர்த்திக்கிங்க. 10 பல் பூண்டு சேர்த்திட்டு இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திட்டு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கிட்டு இதில் சின்ன வெங்காயம் 1 கைப்பிடி சேர்த்திக்கலாம். இதோட கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்திட்டு வெங்காயத்தை வதக்கிக்கணும். வெங்காயம் பாதி வதக்கி வரும்போது இதோட தேங்காய் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். பொடியை கட் பண்ணி சேர்த்திக்கலாம், இல்லைன்னா துருவியோடு நீங்கள் சேர்த்திக்கலாம். தேங்காயை சேர்த்திட்டு இதோட நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்து இதோட சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கணும். தேங்காய், வெங்காயம், புளியெல்லாம் நல்லா வதக்கிட்டு இதில் மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்திட்டு ஒன்றா கலந்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதக்கணுன்னே இதில் பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்திட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு இப்போ ஃபஸ்ட்டு கொள்ளு வறுத்து வச்சதை மிக்ஸி ஜாரில் சேர்த்திட்டு அதோட இதை வதக்கின வெங்காயம், புளி, வரமிளகாய் கலவையும் சேர்த்திட்டு இதோட கல்லுப்பு தேவையான அளவு சேர்த்திட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி அரைச்சிக்கலாம். அரைக்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி அரைச்சிக்குங்க. இப்போ நல்லா அரைச்சாச்சு. பருபருன்னு அரைச்சிக்கணும். ரொம்பவும் பருபருன்னு இல்லாமல் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் இந்த மாதிரி கரெக்டான அளவு அரைச்சிட்டு இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு இதுக்கு தாளிப்பு கொடுக்கலாம். இந்த கொள்ளு துவையலுக்கு தாளிக்கிறது தான் ரொம்பவே சுவையை கொடுக்கும். இப்போ பாத்திரத்தில் மாற்றி வச்சாச்சு. இப்போ தாளிக்கிறதுக்காக கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திட்டு வதக்கும் போது நீங்கள் எந்த எண்ணெய் சேர்த்துனீங்களோ அந்த எண்ணெயே சேர்த்திக்கிங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இதில் கடுகு 1 டீஸ்பூன் சேர்த்திட்டு உளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். கடலைப்பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்திட்டு நல்லா பொரிய விட்டுட்டு இதில் வரமிளகாய் ஒரு 3 வரமிளகாய் கட் பண்ணி சேர்த்திட்டு கருவேப்பிலை இதோடு சேர்த்திட்டு நல்லா வதக்கிட்டு இதை சட்னியில் சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா சட்னியில் மணக்க தாளித்து கொட்டியாச்சு. ரொம்பவே சூப்பரான கொள்ளு துவையல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இந்த மாதிரி கொள்ளு துவையல் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒரு வீடியோவில் புது ரெசிபியோட பார்க்கலாம். ஓகே, பாய்.